நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கிடவது. லூர்து தலாமோர் அன்னம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளரவும், குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை நிலவ வேண்டியும், வர்ஜின் மேரி சாந்தி 70வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், தாமஸ் காவியா திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், சபரிநாதன் கேத்ரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் ஒரு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாந்தி 60வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், எல்சா 70வது பிறந்தநாள் நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் நலன்களுக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாய்ராஜ் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்துநாதன் என்கின்ற சார்லஸ், லூர்துமாரி, ரோபேர் இவர்கள் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்துழைக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகரை பொழுதின் வசந்தமே வா, வினையலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியிருளினிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனை நீவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விழியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர, அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர, இறைவா என் இறைவா இதயம் எழுவாய், இறைவா எனிலே நிதமும் இறைவா, உந்தன் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகரை பொழுதின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பாலே இந்த காலை திருப்பில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்கள் குற்றங்களை ஏற்று ஆண்டோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடன்களில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்திரள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் இன்றும் உறுதியடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திரு வசனங்கள் 26 முதல் 32 மற்றும் அதிகாரம் 13 33 34 முடிய. அந்நாட்களில் இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பி சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் யெரொபெயாம் சொல்லிக்கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெரும் தொல்லை அல்லவா? இஸ்ரேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான்.
இவற்றின் பின்னும் யெரொபெயாம் தன் தீய வழியை விட்டு விலகாமல் சாதாரண மக்களை தொழுகை மேட்டு குருக்களாக அமர்த்தினான். யார் விரும்பினார்களோ அவர்களை அவன் திருநிலைப்படுத்த அவர்கள் தொழுகை மேட்டு குருக்கள் ஆயினர். இச்செயல் யெரொபெயாமின் வீடு பாவத்திற்கு உள்ளாவதற்கும் மண்ணிலிருந்து அழிந்தொழிந்து போவதற்கும் காரணமாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 106 6 மற்றும் 19 22 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் ஒரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்புச் சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதின நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள்.
இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களும் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவரிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாக இருந்த துண்டுகளை 7 குடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, வேதத்தில் நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு, நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் காட் ஆஃப் செல்ஃபிஷ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது சுயநலத்தின் கடவுள் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் சுயநலத்தின் கடவுள் நான் என்று பார்க்கும் பொழுது, என்னுடைய மக்கள், நான் படைத்த மக்கள் என்னை தேட வேண்டும், என்னிடம் இருக்க வேண்டும். இதுதான் அவர் விரும்புவது. அதனால தான் சுயநலத்தின் கடவுள் என்று வேதத்தில் அவர் அழைக்கப்படுகின்றார். ஆக எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் அவரை விட்டு பேய்களை வழிபட ஆரம்பித்தார்களோ, மற்றதை வழிபட ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை தண்டித்தார். இன்றைய முதல் வாசகம் யெரொபெயாம் அதை தான் செய்கிறார். அதாவது பேய்களுக்கு வழிபாடு செலுத்துகிறார். அந்த காளைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு அவர் பலியிடுவார்கள். அந்த காளைகள் மிகப்பெரிய உருவங்களை செய்து அந்த வயிற்றுக்குள்ளாக போட்டு எரிப்பார்கள். இதெல்லாம் நடக்கின்றது. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து அவர்கள் மீது வெறுப்பு கொண்டு அவர்களை தண்டிக்கிறார். உண்மையான கடவுளை விட்டுவிட்டு பேய்களை வழிபடக்கூடியவர்கள் அவர்களை ஆண்டவர் தண்டிக்கின்றார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தமது மாட்சியை, அவருக்குரியதை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார். குறிப்பாக இந்த பாவத்தை எடுக்கும் பொழுது, பேய்களை வணங்கக்கூடிய அந்த நிலை வரும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக தண்டிப்பார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி அன்பானிலே ஆண்டவரால் கூடாத காரியம் என்பது எதுவும் கிடையாது. நம்ம 2 பகுதியாக அதை பிரிக்கலாம். அதாவது முதல் பகுதி ஒன்று, இரண்டாவது பகுதி ஒன்று. பாலை நிலத்திலிருந்து இவர்களுக்கு போதுமான அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் என்று இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்கலாம். அதாவது 1லேருந்து 10 முடிய சொல்லப்பட்டிருக்கு. அன்பாலே இதில் முதல் பகுதியை நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா வித்தியாசமாக இருக்கும். அதாவது இவர்கள் எத்தனை நாள் ஆண்டவரோடு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் அவர்களோடு இருந்தாங்க. அப்போ 3 நாட்கள் ஆண்டவர்களுக்கு உணவு கொடுக்கலையா அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக கொடுத்துருப்பார். 4000 பேர் மட்டும், எண்ணப்பட்டவங்க 4000 பேர் மட்டும் சொல்லும்பொழுது, அப்போ 3 நாட்களாக இருந்தார்கள். 3ஆம் நாளுக்கு பிறகோ அல்லது 3ஆம் நாள் கடைசியாக இருக்கலாம், அவர்களுக்கு உணவு அளிக்கப்படுது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நமக்கும் சொல்லப்படுது. என்னவென்றால், நாம் அதாவது வாரத்தில் 1 நாள் உபவாசம் இருக்கிறோம், அல்லது வாரத்தில் 2 நாள் இருக்கலாம், 3 நாள். அப்போது 1 நாள் 2 3 நாள் தொடர்ந்து உபவாசம் இருந்து 3 நாளும் ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது ஒரு கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நம்ம அப்படியும் வாசிக்கணும். இப்போ 1 நாள் உபவாசம் இந்த ஆண்டவர் பார்த்துல உட்காந்து நான் ஜெபிக்கிறேன். இப்போ 2ஆம் நாள் 3ஆம் நாள் இப்போது ஆண்டவரோடு இணையக்கூடிய அந்த நிலையை நாம் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் என்பதை குறியது. ஆக மொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும். அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். சிறிதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றுமே இல்லாத மனிதர்களாக நாம் இருந்தாலும் சரி, ஆண்டவரால் கூடாத காரியம் என்பது கிடையவே கிடையாது. அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். இங்கே உடல் பசி மட்டுமல்ல, ஆன்மீக பசியும் ஆவிக்குரிய பசியும் ஆண்டவர் மக்களுக்கு போக்குகிறார். அப்போ ஆவிக்குரிய பசி நமக்கு இருக்க வேண்டும். உடலுக்குரிய பசி மட்டுமல்ல, ஆவிக்குரிய பசி இருக்க வேண்டும். இந்த உடலுக்குரிய பசியை நாம் அடக்க வேண்டும் என்பது முதல் பகுதியில் சொல்லப்படுது. 3 நாள் நாம் உபவாசம் இருந்து ஆண்டவர் பார்த்துருந்து ஜெபிக்க. அப்போது உடலுக்குரிய பசியை அடக்கி ஆவிக்குரிய பசியில் நாம் வளர வேண்டும். ஆக சில கருத்துக்கள் இதை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்முடைய கடவுள் அதிசயத்தின் கடவுள், அற்புதத்தின் கடவுள். ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்தை படைத்தார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, நாம் அவரை தேடி போகும் பொழுது அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கடவுளை தேடுவோம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து, காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தை என்னில் விரும்புகின்ற இறைமகனே, உன்னை போல் நானும் உருவாகிட. அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து போடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாய பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைய பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நூல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தோராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழி பங்களும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகள் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணரலும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களை விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறைக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர
நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றே, உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே. காலையிலும் முன்முகமே, மாலையிலும் முன்முகமே, இனிய இயேசுவே நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் நீ அல்லவா, உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் நீ அல்லவா. உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே, உன்னை நான் கேட்கிறேன். உன்முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீ திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்பிற்காக நற்கனி தந்து என்றும் மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பூலோகம் போற்றும் புதுமை தாயே,
புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, காணிக்கை தாய் மரியே. உன்னை எல்லா ஒரு உலகுண்டோ மண்ணில், உன்னில் அன்றி ஒரு உயிரன்றோ, என்றும் பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி எங்கும் புகழும் புண்ணியம் நீயே, காணிக்கை தாய் மரியே. வானோர்கள் வணங்கும் நல்வடிவே அம்மா, வறியோர்கள் வாழ்த்தும் நல்வரவே அம்மா, தேன் கொண்ட மலரே என் தெளிவே அம்மா, தெவிட்டாத தாய் அன்பின் தனரே அம்மா, மறுவில்லா மாசற்ற தாய் மரி, மரியன்னையே என்னை ஆதரி, மண்ணில் புனிதம் கொண்டு வந்த காணிக்கை தாயே, பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, காணிக்கை தாய் மரியே. உன்னை எல்லா ஒரு உலகுண்டோ மண்ணில், உன்னில் அன்றி ஒரு உயிரன்றோ, என்றும் பூலோகம் போற்றும் புதுமை தாயே, புனித மாதாவே, இந்த புவி என்றும் புகழும் புண்ணியம் நீயே, காணிக்கை தாய் மரியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.